ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம சொல்ல நிறைய சினிமா நியூஸ் பார்க்க போறோம். வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ மே 1ஆம் தேதி வேர்ல்டு வைட் தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி படத்துல இந்த 3 பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு. 3 பாடலும் வேற லெவல்ல இருக்கு. நாளைக்கு இந்த படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் நடக்க போகுது. படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுங்க. UA சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படம். ஸோ அதே மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes ப்ளஸ் வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இந்த படத்தோட அப்டேட்டுங்க. ஒரு மேசிவ் அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே சூர்யா வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இசை அமைச்சிருக்காருங்க. அதுக்கடுத்து இன்னொரு படம் சூர்யா பற்றி சொன்னோம்னா இந்த பக்கம் உலகநாயகனை பற்றி ஒரு சொன்னோம். உலகநாயகன் அண்ட் சிம்பு இவங்க நடிச்சிருக்கிற படம் தான் தக் லைஃப். படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு சிங்கிச்சா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்த பாடல் வரப்போது. கமல்ஹாசன் இந்த பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடல் நாளைக்கு ரிலீஸ் ஆகட்டும், எப்படி இருக்குன்னு இந்த பாடல் கேட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கடுத்து 10 hours அப்படின்னு ஒரு படம் சிபிராஜ் நட்டில் ஒரு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு மூவி பஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவ்யூ நடந்திருக்கு ப்ரெஸ்க்கு மட்டும், அதாவது ப்ரெஸ் பீப்புளுக்குலாம். அதில் வந்து இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் வந்து நாளைக்கு தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் ரீரிலீஸ் நாளைக்கு. இது வேர்ல்டு வைட் நடக்குது. சச்சினுக்கு வந்து நல்ல புக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நிறைய சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாமே பிளாக் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ. அது இல்லாமல் நிறைய ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்போ இருந்தாலும் அந்த விஜய்க்கு இருக்கிற ஸ்டார் வேல்யூ, அந்த புக்கிங் வேல்யூ, அதே மாதிரி அந்த ஃபேன் வேல்யூ அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு ஒன்ஸ் அகேன் இந்த ரீரிலீஸ்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல படம் சச்சின், ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் சச்சின் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்புரான். இந்த படம் எப்போ OTTயில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார், அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த படம் அவைலபிளாக இருக்கும். பார்க்கணுன்னா பார்க்கலாம், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீக், அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கும். பார்த்து நீங்களும் அந்த படம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்டேட் சொல்ல முடியாது. சியான் விக்ரம் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவர் வந்து நல்ல எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போகிறாரு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் டைரக்டர் மடோன் அஸ்வின் இயக்க போகிற ஒரு திரைப்படம் தான். அந்த படம் வந்து டென்டேட்டிவாக சியான் 63 அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நல்ல ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சியான் லீடாக பண்ண போகிறாரு. இந்த மியூசிக் டைரக்டர் அப்புறம் டெக்னிக்கல் க்ரூ எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. வரும் நாட்களில் அதை பற்றி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் டான் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் சியான் விக்ரம் பண்ண போகிறதா சொல்லப்படுதுங்க. அந்த படத்தோட அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் போகும். ஆனால் இன்னைக்கு பிறந்தநாள் ஸ்பெஷலாக தனியாக எந்த படத்தோட அப்டேட்டும் விடலை. எல்லாத்துக்கும் மேலே துருவ நட்சத்திரம் மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருக்குது. சம்மர் ரிலீஸாக அந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். துருவ நட்சத்திரம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நானும் எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. காத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.